இப்போது ஒரு மத அரசியலை அதிலும் முருகன் பெயரால் நடத்தி தமிழ்நாட்டில் அவர்கள் இன்றைக்கு ஒத்திகை பார்க்கிறார்கள். நீ எந்த நோக்கத்திற்காக மாநாடு போடுகிறாயோ அந்த மாநாட்டினுடைய பாட்டுடை தலைவர் பற்றியே பேசாம நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொல்வதற்கு இது முருகன் என்ன அவன் பாக முனைவோரா, அவன் பூத் ஏஜெண்டா, அவன் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? அவன் உதவான் நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? ராமனே உங்களுக்கு உதவலையே. ராமனே அடிச்சு தூக்கிட்டான பைசாபாத் தொகுதியில. பிஜேபி கட்சியினுடைய கேண்டிடேட் வீழ்த்தப்பட்டு அகிலேஷ் யாதவனுடைய கட்சி வேட்பாளர், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன், அயோத்தி உள்ளிட்ட பைசாபாத்தில் வெற்றி பெற்றானே. அங்க நடந்தா இங்க நடக்காதா? என்னடா அக்கிரமம் இது? உங்களுக்கு அரிப்பு இருக்கு, எனக்கு புரியுது. ஆட்சிக்கு வர வேண்டும், ஏன்னா நீங்க அதிகார அரசியல்ல சுவை கண்டு விட்டீர்கள். உலகத்திலேயே அதிக நிதி வைத்திருக்கிற கட்சி இன்றைக்கு பிஜேபி. அவர்கள் குவித்து வைத்திருக்கிற நிதியை வாரி செலவழித்து எங்கே காலூன்ற முடியவில்லையோ தமிழ்நாடா அங்கேயும் காலூன்றி விடலாம் என்ற ஒரு கனத்த நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. 370 பிரிவை நீக்கிவிட்டீர்கள். ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் காஷ்மீரை நீங்கள் உடைத்தீர்கள். இன்னைக்கு என்னாச்சு? அதே காஷ்மீர்ல உமர் அப்துல்லா இன்னைக்கு முதலமைச்சர். நீங்கள் வெட்கப்பட வேண்டாமா? அமைதியின் மடியில் இருக்கிறது காஷ்மீர். அடிக்கடி அறிவித்தீர்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று? பட்ட பகலில் இன்றைக்கு 26 பேர் துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அல்லவா? தடயம் இல்லாமல் அழித்து விடுவோம் என்று அறிவித்தாரே உள்துறை அமைச்சர். அழித்தீர்களா? தடயமாவது கிடைத்ததா? தடயமே கிடைக்கல. இதை வெளியில சொல்லுகிறீர்களா? இல்ல. இதை ஏதாவது ஏடோ மீடியாக்களோ இதை விவாத பொருளாக்கி இருக்கிறதா? இல்ல. ஊடகத்தில் விவாதங்களுக்கு தலைப்பெல்லாம் பார்த்தா நான் இப்ப விவாதத்துக்கே போறதில்லை. ஏன்னா விவாத அரங்கத்தில் புறம்போக்குகள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கான். என்ன விவாதம் செய்கிறீர்கள்? எது விவாதிக்க வேண்டும்? விவாதிச்சீங்களா? விவாதிக்கல. ஒரு ஆளையாவது கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிக்கல. என்ன செய்யறது உங்களை? அப்ப நீங்க ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எந்த விமர்சனத்தையும் எதிர்கொள்ள நீங்க தயார் இல்லை. சிக்கந்தர் மலைன்னு வழக்கறிஞர் சொன்னாரே, சிக்கந்தர் மலை தான் பரம்கிரி. திருப்பரங்குன்றத்திற்கு பழைய பேர் பரம்கிரி. கிரினா மலை. அது முருகனுடைய ஸ்தலமும் கிடையாது. இல்ல, அந்த ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா அது சிவத்தலம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல திருப்பரங்குன்றமும் ஒன்று. அதுல முருகன் அதிலே முதன்மைப்படுத்தப்படுகிறார். அதே தப்பு என்ன கேட்டா, சிவனைத்தான் அங்கே முதல்ல உச்சரிக்கணும். இப்ப அப்படி சில கோவில்கள்ல வந்துருச்சு. திருவேற்காடு கருமாரிங்கிறாங்க. திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் அல்ல, அது சிவத்தலம், பாடல் பெற்ற திருத்தலம். அதுல கொண்டு போய் கருமாரியம்மன் நிறுத்திட்டாங்க. இப்படி நிறைய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு ஏக்கம் இருக்கு, மக்களுக்கு பசி இருக்கு, மக்களுக்கு வலி இருக்கு. எல்கேஜி அட்மிஷனே கிடைக்குமான்னு தான் போறான் சில பேர். பழனிக்கு பாத யாத்திரை போறவன் எதுக்கு போறான்? பிஜேபி ஆட்சி வரணும்னா இல்லையே. திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போறவன் எதுக்கு போறான்? மோடி இன்னும் பிரதமர் ஆகணும்னா இல்லையே. அவனுக்கு வலி இருக்கு, அவன் வலிக்கு ஒரு நிவாரணம் தேடுறான். அவனுடைய பெயின், அவனுடைய வலிக்கு ஒரு ஆறுதல் அவனுக்கு தேவைப்படுகிறது. மத நல்லிணக்கம் தான் இந்த மண்ணினுடைய மாண்பு. அதுல கொஞ்சம் பேர் போய் ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. மோடியின் மகன் ராஜேந்திர பாலாஜி, அறிவியல் அறிஞர் செல்லூர் ராஜு, எல்லாரும் போய் உட்கார்ந்து இருக்கான். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன பேசுறாருன்னு நான் தொலைக்காட்சியை பார்த்திருக்கேன். பனியது, நதியது, கடலது, சகலமும் உனது கருணையில் எழுவது. அது கண்ணதாசன் எழுதுனது கூட அவருக்கு தெரியாது. பாடியவன் மதுரை சோமுங்கிற விவரமும் தெரியாது. நான் நினைச்சேன், சரி பாடியாவது பிழைச்சிக்கிட்டு வர பரவாயில்ல அப்படின்னு சொல்லதான் முடிஞ்சது. எதுக்கு நடத்துறீங்களோ அதை சொல்ல வேண்டாம். அருணகிரிநாதன் ஒரு ஆள் இருந்தாரு திருவண்ணாமலை. அவருக்கு கொஞ்சம் பலவீனம். அவரு உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையிலேயே இயங்கினார். கொஞ்சம் பலவீனப்பட்டவர். பலவீனம் எல்லாருக்கும் இருக்கும், அதுல தப்பு இல்லை. அப்படி ஒரு நாள் நடுநிசி நள்ளிரவு வீட்டுக்கு வரும் பொழுது எங்கடா போனே அப்படின்னு அவருடைய தமக்கை கேட்ட உடனே
அவர் அதிர்ச்சி அடைந்து நிற்கிறார். கண்ட கண்ட பெண்களோடு உறவு கொள்வதும் உல்லாசம் அனுபவிப்பத வாழ்க்கைன்னு நினைச்சிட்டா, நீ என்னையும் அனுபவிச்சுக்கணும் அக்கா சொல்லிட்டா. அவருக்கு சுயமரியாதை வந்துச்சு. மலையின் உச்சியிலிருந்து குதிச்சுட்டாரு. தற்கொலை பண்ணுக்கு முயற்சி. இது வழக்கு போட வேண்டிய கேஸ். இது குதிச்சுட்டாரு. முருகன் வந்து காப்பாத்திட்டான். முருகன் அப்ப ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருந்தான். எந்த கட்டுக்காவலும் அவனுக்கு கிடையாது. நீ என்ன பற்றி பாடு, ஏன் இப்படி தற்கொலை பண்ண, இப்படி இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, அதெல்லாம் போயிடலாம், நீ என்ன பற்றி பாடுனாரு. பாட தெரியாதம்மா. பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், அறிவொளி இயக்கத்தில் கூட சேரல, நீ என்ன பாடுன்னா நான் எப்படி பாடணும். ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை வேலாரிச்சு எழுதிட்டாரு. அதனால சந்த திருப்புகழ் பாடினாரு. தமிழுக்கே அது ஒரு பெரிய கொடை. அதை யாரும் பின்பற்றி எழுத முடியல. கவிஞர் தணிகை செல்வன் ஒரு 2 ஆட்கள் 2 பாட்டு பாடியிருக்காங்க. அந்த நட்டையே வராது, அடிச்சு நொறுக்குகிறார். எல்லா இடமும் போய் பாடுறார். கடல் தாண்டி கதிர்காமம் வரைக்கும் போய் பாடுகிறார். அவர் பாடுகிறார். அவர் எல்லா நோய்க்கும் அதுல மருந்து சொல்லுகிறார். எல்லா வினைக்கும் தீர்வு சொல்லுகிறார். அதையாவது சொன்னீங்களா? சரி, அவர்கள் படத்தையாவது இந்த மாநாட்டில் திறந்து வச்சீங்களா? மாநாடுன்னா ஒரு படத்திறப்புன்னு ஒரு வைபவம், அதையாவது திறந்து வச்சீங்களா? அது வைக்கல. குமரக்குருவர் படத்தை திறந்து வச்சீங்களா? இல்ல. உருவாய் அருவாய் உலகாய் இலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனின்னு 60 ஆண்டு காலம் பேசினார் வாரியார். அவருக்கு படத்தையாவது திறந்து வச்சீங்களா? எதுக்கு மாநாடு போட்டீங்க? முருகன் உங்களுக்கு ஆதரவா இருப்பானா? முருகன் அப்படி ஒரு முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஆதரவா வருவானே தவிர உங்களுக்கு ஆதரவா எப்படி வருவான்? கதைப்படி பார்த்தாலும் முருகன் இந்த நாட்டில் அன்னைக்கு நாரதர்னு ஒருவன் இருந்தான். கலகம் செய்ய பிறந்தவன், சுப்பிரமணிய சாமியை விட மோசமானவன். அவர் மாங்கனியை கொண்டு சிவபெருமான்கிட்ட கொடுக்குறான். உடனே சிவனுக்கு முடிவெடுக்க முடியல. அம்பாள்கிட்ட கேட்குறான், யார்கிட்ட கொடுக்கறது, கணபதிகிட்ட கொடுக்கறதா முருகன்கிட்ட கொடுக்கறதான்னு. நீ எதுக்கும் உலகத்தையுமா சுற்றி வரணும், அவனுக்கு கொடு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. முருகன் மயில் வாகனத்தை எடுத்துட்டு உலகத்தை பூரா சுற்றுறான். கணபதி இருந்த இடம் விட்டு நகரல. உலகம் பூரா சுற்றி வர்றான். தனியை தாங்கன்னு பேசினான். கணபதிக்கு கொடுத்துட்டான். உலகமே சுத்தலையே, நான் நியூயார்க்கில் 4 நாள் இருந்தேன், வந்ததா தகவலும் இல்லை, வர்றதா செய்தியும் இல்லையே. சிங்கப்பூர்ல இருந்தேன், துபாயில் இருந்தேன், ஒரு இடமும் வரலையே, எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டான். அது தந்தை தாயை சுற்றினாலும் உலகத்தை சுற்றியதற்கு சமம்னு அரசியல் சட்டத்தின் 356வது பிரிவு சொல்லுகிறது. கொடுத்துட்டோம்னா உங்க அரசியல் சட்டத்தை தூக்கி குப்பையில போடுங்க, உங்க ஆதிக்கத்தின் நிழல்ல நான் வாழ முடியாது, நானே உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன், குன்றிருக்கும் இடமெல்லாம் இந்த குமரன் குடியிருப்பான் என்று சொல்லி என்னை தேடுகிறவர்கள் குன்றுக்கு வாருங்கள், குன்றம் காக்க குமரன் காக்கங்கிறான்ல, அப்படிதான் அவர் குன்றுக்கு போனாரு. முதல்ல இந்த நாட்டில் தனிநாடு கேட்டவனே முருகன் தானடா. அவன் எப்படி உங்களை ஒத்துக்கிடுவான்? உங்களுக்கு யாருக்காவது முருகன் கதை தெரியுமா? உங்களுக்கு எவனுக்காவது வரலாறு தெரியுமா? கந்த சஷ்டி கவசத்தை பாடுறான்னு சொன்னா அவனுக்கு வலிக்காக பாடுறான். பக்தியை தாண்டி அவனுக்கு நோய் இருக்கு. ஒளிப்பு, சுளுக்கு, ஒருதலை நோய், வாதம், சைத்தியம், வலிப்பு, பித்தம், சுவலை, சயம், குன்மம், சொக்கு, சிறங்கு, குடல் பிரிவி, பக்கப்பிளவை, படலை வாழை, கடுவன் படுவன், கைத்தால் சிறந்தி, பற்குத்திறனை பெருவரையாக்கும் எல்லா பிணியும் அகலன்னு பாடுறான். எல்லா பிணியும் நம்ம ஆளு வாங்கி வச்சுட்டு தான் இருக்கான். அதுக்காக தான் பாடுறான். இதை போய் நீ கூட்டமா இருந்து எதுக்கு பாடுற? நீ உனக்கு என்ன வந்துச்சு? இந்த நாட்டுல எவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு. எதையும் பேசாம தமிழ்நாட்டு அரசியல்ல பேச எவ்வளவு இருக்கு. எதையும் பேசாம முருகனை பற்றி பேசி ஒரு டைவர்ட் பண்ணலாம், திசை திருப்பி விடலாம்னு நினைக்கிறியே. தமிழர்கள் அவ்வளவு பலவீனமானவர்களா? ராமனை பெரியார் செருப்பால் அடித்தார் சேலத்தில் என்ற செய்தி வந்த பிறகுதான் 1971 திமுக 184 இடங்கள் வென்றது. இதுதான் வரலாறு. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் மக்கள் அரசியலுக்கும் மதத்திற்கும் வேறுபாடு பார்க்க தெரிந்த ஒரே இனம் தமிழ் தேசிய இனம், தமிழ்நாட்டு மக்கள் தான்.
அவன் அப்படி கும்பலா சேர்ந்துருவான். இங்க அது நடக்காது. அந்த ஒருத்தனும் பிஜேபி காரன் கிடையாது. பிஜேபியில வாக்களிக்க வேண்டும் என்று நீ வற்புறுத்தினா பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வரும்? அதுக்கு காரணம் சொல்லு பாப்போம். உனக்கு வாக்களிக்க வேண்டும்னா, முருகன் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும்னா அதுக்கான காரணத்தை சொல்லு. நீ எங்க கொண்டு விட்டுருக்க? நாடு நாடா போயிட்டு இருக்காரு பிரதமர். காசா மலை எரிந்து கொண்டிருக்கிறது. காசா மலை மீது குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டில் இதை பேசுறியா நீ? இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? அதை பற்றி கவலைப்படுறியா நீ? என்ன அக்கிரமம் இது? இந்திரா காந்தி பிரதமர், அன்னைக்கு அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 8ஆம் தேதி டெல்லி சென்ற நாஞ்சிலார் 9ஆம் தேதி திரும்பி வருகிறார். நுங்கம்பாக்கத்தில் அண்ணா வீட்டுக்கு போகிறார். அண்ணா வீட்டு கொல்லையில் இருந்த கிணத்துல தண்ணீரை தானே மொண்டு தானே குளிக்கிறார். டவல் எடுத்து தொடச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றார். நாஞ்சிலாரும் பன்மொழி புலவர் லத்தீப் சாஹிப்பும் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அண்ணாவுக்கு கண்கள் சிவக்கிறது. நேற்றைக்கு தானே டெல்லிக்கு போனேன், இன்னைக்கு திரும்ப வந்திருக்க, என்னன்னு கேட்டுட்டார் அண்ணா. ஒண்ணும் இல்லைன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு தூதுக்குழு போகுது இந்தியாவில் இருந்து. அதுல திமுக இடம்பெற வேண்டுமான்னு இந்திரா காந்தி அம்மா கேட்டாங்க. இடம் பெறுவதாக இருந்தால் அதுல யாரை அனுப்புவது அப்படின்னு இந்திரா காந்தி கேட்க சொன்னாங்க. உங்கள்ட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னார். முக்கியமான பிரச்சனை. அண்ணா சொன்னார், கண்ணியத்திற்குரிய காகிதம் மில்லத் இஸ்மாயில் சாஹிப் எம்பி, அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் டெல்லியில தானே இருக்கார். ஆமா, இது நீ அவர்கிட்டே கேட்டிருக்கலாமே, என்கிட்ட கேட்க எதுக்கு வரணும்? நமக்கு இஸ்மாயில் சாஹிப் முக்கியமா இஸ்ரேல் முக்கியமானு கேட்டார். நன்றாக கேளுங்கள், இதுதான் அரசியல். நமக்கு இஸ்மாயில் சாஹிப் முக்கியமா இஸ்ரேல் முக்கியமானு கேட்டார். எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அங்கீகரிச்சுட்டானே ரஷ்யா. எத்தனை நாளைக்கு மதவரியை வச்சு நீ அரசியல் செய்ய முடியும்? உன்னுடைய நிலைப்பாடு என்ன? நீ ஊர் ஊரா போற, கானா நாட்டுக்கு போறான், யாரும் போக மாட்டாங்க. அந்த நாட்டின் உயர்ந்த விருதை வாங்கிட்டு வரான். எல்லா நாட்டிலும் உயர்ந்த விருதை கொடுத்துடுறாங்க. ரூபா கொடுத்து வாங்குறானான்னு தெரியல எனக்கு. இது என்ன நோய் இது? நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல மஞ்சள் குளித்து ஒரு பிரதமர் ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுத்துறாரு. எல்லா நாடும் போயிட்டாரு. இப்ப பிரைவேட் செக்ரட்டரி கேட்கிறான், நீ ஏதாவது நாடு இருக்கான்னு. அவன் சொல்றான், சுடுகாடு இருக்கு. சரி போங்க. இதுவா முக்கியம்? இந்தியாவில் இவ்வளவு தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கு. இந்த நாட்டில் ஒரு லாரி தொழில் செய்கிறவன், நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் பத்திரிகையில் செய்தி பார்க்கிறேன், 2 மகன்களை கொண்டுவிட்டு அவர் தற்கொலை செய்கிறார். என்ன கொடுமை இது? 25 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்தியாவில் மூடப்பட்டிருக்கின்றன. இதை யாராவது பேசுறியா? முருகண்ட இதை கோரிக்கை வச்சியா? நீ மக்கள் பிரச்சனை பேசாம ஏன் இப்படி அந்நியமாவே சிந்திக்கிறீங்க? உங்களுக்கு இது பழக்கம். இதை வச்சே நீங்க வேடிக்கை காட்டி இந்தியாவில் ஜெயிச்சிட்டீங்க, இன்னும் ஜெயிக்கலான்னு நினைக்கிறீங்க. காலம் அதை அனுமதிக்காது. எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு வலி இருக்கு. இந்த நாட்டில் ஒரு டயாலிசிஸ் சென்டர் இல்லை. சிறுநீரகத்தால பாதிக்கப்பட்டவன் 6000 ரூபாய் கொடுத்து தனியார் மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறானா? இல்லையே. சரி, பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு வீதியில் நிற்கிறவர்கள் வேலைக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? என் காலடிக்கு கீழே காணாமல் போன காலங்களை கீழடியில கண்டுபிடித்து விட்டோம் என்கிற பெருமிதத்தில் இருந்தா அந்த அகழ் ஆராய்வை அற்புதமாக செய்து அறிவியல் ரீதியாக நிரூபித்திருக்கக்கூடிய அமர்நாத்தை இந்த நாட்டில் நீ எங்கேயோ தூக்கி அனுப்பிட்டு
இன்னைக்கு அறிவியல் ரீதியான ஆதாரம் தான் கேட்கிறியே. நீ வெளிநாட்டில இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுதே ராமர் பாலத்தை பார்த்துட்டு வரேன்னு பேசுறியே. நீ அப்படி ஒரு பாலம் இருக்கா? அறிவியல் ரீதியாக அது உண்மையா? எவ்வளவு 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 திமிர்த்தனமான பேச்சு இது. எதையாவது நீங்கள் அறிவியலை ஒத்துக்கொள்கிறீர்களா? கலவரம் செய்து காலித்தனம் செய்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி வறுமையிலும் வெறுமையிலும் இருக்கிற மக்களை கேடயமாக பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய சமூக அமைதியை கெடுத்து குட்டிச்சுவராக்குவதை தவிர உங்களுக்கு வேற என்ன நோக்கம் இருக்கு? குஜராத்தில் மரியம் பீவியினுடைய குடிசைக்கு வந்து விட்டார்கள் கலகக்காரர்கள். 18 வயசு பையன் முடமாகி போனவன். இந்த 18 வயசு பையனை தூக்கிட்டு ஓடி தப்பிக்க வழி தெரியல. அந்த 18 வயசு பையன் சொல்றான், அம்மா நான் முடமாகி போனவன், என்னை அவர்கள் பார்த்தால் விட்டு விடுவார்கள், எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள். 18 வயதான மரியம் பீவியினுடைய மகன் சொல்றான். சரி, இவனை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நம்பி அவள் தப்பித்து போக எத்தனிக்கிறாள். அடுத்த மறு நொடியில் ரசாயனங்களையும் தீக்கங்குகளையும் தூக்கி வீசி அந்த 18 வயது முடமாகி போன பையனை மரியம் பீவிக்கு முன்னால துடிக்க துடிக்க கொண்டீர்களே. இதுதானே நேற்றைக்கு செய்தீர்கள். இது நாளைக்கும் தமிழ்நாட்டில் செய்யலாம்னு நீங்க ஒத்திகை பார்க்கிறீங்க. நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கோம். அமைதியாக இருக்கிறது மாதிரி தெரியும் உனக்கு. இது புயலுக்கு பின்னால் இருக்கிற அமைதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கலவரத்தை விரும்புகிறவர்கள், வன்முறை வாழ்வியலாக கொண்டவர்கள். இந்திய அரசியலில் நீங்கள் ஆபத்தான பேரணிகள், நீங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள்.